வணக்கம் மக்களே! குடும்ப தலைவிகள் அனைவருமே பயன்பெறும் வகையில மகளிர் உரிமை தொகை பற்றின ஒரு முக்கியமான அறிவிப்பு இப்ப வெளியாயிருக்கு. அததான் இந்த வீடியோல முழுக்க பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம வீடியோவ பாருங்க. அப்போதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது தெளிவா புரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். பெண்களோட வாழ்க்கையில கொஞ்சமாச்சும் அவங்களோட உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுப்பதற்காக தான் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படின்றது கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலமா கோடிக்கணக்கான பெண்கள் இப்ப வரையும் பயன்பெற்று வந்துட்டு இருக்காங்க. இதை வகுத்து தான் நிறைய மக்கள் தங்களோட அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் பூர்த்தி செய்து வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலமா 1000 பெற்று வந்த அவர்களுக்கு 2500 ரூபாய் வழங்குவது குறித்து சில முக்கியமான அறிவிப்புகள் வெளியாயிருக்கு. தாவேக அரசு பொறுப்பேற்றதுமே இந்த திட்டத்தை மதிப்புமிகு மகளிர் திட்டம் அப்படின்ற பெயர்ல மாற்றி பெண்கள் அனைவருக்குமே 2500 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்ற அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. புதிய அரசு பொறுப்பேற்றதுமே 2500 ரூபாய் எப்ப கிடைக்கும் அப்படின்றது பெண்கள் ரொம்பவே ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில அரசு 1000 ரூபாய் மட்டும்தான் பெண்களோட வங்கி கணக்குகள்ல வரவு வைத்தது. இது அவர்களுக்கு பெரிய ஏமாற்றமா இருந்தாலும் இதற்கிடையே தாவேக அரசு இந்த திட்டத்தை மறுசீரமைப்பு செஞ்சுதான் நாங்க வழங்குவோம். அதாவது கடந்த ஆட்சியில சொந்தமா பல வீடுகள் வைத்திருக்கிறவங்களும் மற்ற வசதி படைத்த சிலரும் அரசியல் செல்வாக்க பயன்படுத்தி இந்த பணத்தை அவங்களும் பெற்று பயனடைந்து வந்துட்டு இருக்காங்க. இது தெரிய வந்த நிலையில தகுதியற்றவர்களை பட்டியல்ல இருந்து நீக்கிவிட்டு உண்மையாவே வறுமையில் உள்ள தகுதியான பெண்களை கூடுதலா சேர்க்கும் கணக்கெடுப்பு பணிகள் தற்போது தீவிரமா நடந்து வந்துட்டு இருக்கு. இது நிறைவடைந்த பின்னாடிதான் 2500 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்ற தாவேக அமைச்சர் ஜெகதீஸ்வரி மகிழ்ச்சி செய்தியை வெளியிட்டிருக்காரு. இது குறித்து அவர் கூறியில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேர்தல் வாக்குறுதியில் குறிப்பிட்டபடி மகளிர் உரிமை தொகையை 2500 உயர்த்தி வழங்குவதற்கான அனைத்து வழிமுறைகளும் ஆலோசிக்கப்பட்டு வருது அப்படின்னு மிக விரைவில் இந்த உயர்த்தப்பட்ட தொகை பெண்களுக்கு கிடைக்கணும். கடந்த ஆட்சியில் விண்ணப்பித்தும் பணம் கிடைக்காத பல பெண்களிடம் இருந்து எங்களுக்கு சில புகார்களும் வந்திருக்கு. ஒரே பேர்ல 2 இல்லைனா 3 முறை விண்ணப்பிக்கப்பட்ட குளறுபடிகளும் ஒரே வீட்டுல 2 ரேஷன் கார்டுகளை வைத்து கொண்டு 2 பெண்கள் பணம் வாங்குவதையும் அரசு இப்ப இதன் மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க. இவை அனைத்தையும் சரி செய்து தகுதியான ஒட்டுமொத்த மக்களுக்கும் இந்த திட்டத்தின் மூலமா 2500 ரூபாய் வழங்குவோம். எனவே பொதுமக்கள் அதுவரை கொஞ்சம் சற்று பொறுமையா காக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. மேலும் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மையான அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பயனுள்ளதா இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க. அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.